Instant Masala Asal Masalagalin Subai presents the Grace Kitchen Show powered by SAUK Study in UK and Sweet Kadai. சொல்லுங்க அத சொல்றாங்க எந்திரிங்க சொல்றேன்னு சொல்லிவிட்டு அத்தை சொன்னியா நீ என்ன அப்படியே குத்தினா என் மூச்சாத்தையும் வருதுக்கு அப்படியே ஈவினிங் ஆக ஆக ஒரு சூப்பு அடா வாழ்தான் என்ன மாதிரி வாழணும் சார். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. ரெண்டு பேரும் மதிக்கவே இல்லை, நீ பேசிங்கன்னு சும்மா அந்த பக்கம். நிக்லேஷ் இவன் யாரையும் லவ் பண்றானா? யாரு? ஆமா, யாரு லவ் பண்ணாம இருக்காங்க? இப்ப உள்ள பூந்துட்டு வரும்போதே தெரியுது. ஆஃபீஸில் ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மூடி வைக்கிற கேப்பில் ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் ரெண்டு பேர் டான்ஸ் ஆடுங்க, நான் பார்க்குறேன். தாளிக்கு போகிறோம். ஓகே, நல்லெண்ணெய். இது நல்லெண்ணெயா? நல்ல எண்ணெய். கடலெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். ஐயோ, இதில் வந்து ஒரு குண்டு மிளகா, ரவுண்ட் சில்லி இருக்குல்ல. இதை பாருங்க, நான் இருக்கும் போது அந்த ஏரியாவில் குண்டுன்ற வார்த்தை வரக்கூடாது. குண்டு மிளகா இல்லை, ரவுண்ட் சில்லி. ரவுண்டாக இருக்கும்ல, அது சொல்லலாம்ல. அது சொல்லலாம். ஏன்னா நம்ம ரவுண்டாக இல்லை. வெல்கம் டு கிரேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம கூட கியூட்டஸ்ட் கிரேஸ் மேம் அண்ட் ஷெஃப் விமல் கிளாஸ்டன் இருக்காரு. ஓகே, இன்னைக்கு நம்ம கிரேஸ் கிச்சனில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண போகிறோம்? உன்ன மாதிரி வாய் கொழுப்பு எடுத்து வாய் புண்ணு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதுன்னு இருக்கிற மணத்தக்காளி சூப் வைக்க போகிறாரு செஃப். அதான செஃப்? சூப்பு யாருக்கு? உனக்கு. போயிடலாம். மணத்தக்காளி சூப், மணத்தக்காளி கீரை சூப். ஸோ இதுக்கு எடுத்துருங்க. மணத்தக்காளி சூப்புக்கு தேங்காய் எண்ணெய், ஜீவனம் தேங்காய் எண்ணெய். ஜீவனம் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஓகே. ஜீரா வந்து 1 டீஸ்பூன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு, முழு பூண்டு, அதுவும் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு குண்டு மிளகா, ரவுண்ட் சில்லி இருக்குல்ல, ரெட் சில்லி. இதை பாருங்க, நான் இருக்கும் போது அந்த ஏரியாவில் குண்டுன்ற வார்த்தை வரக்கூடாது. நம்ம தான் இப்போ ஸ்லிம் ஆகிட்டோமே பேபிமா. இன்னும் நான்லாம் ஒரு 40 கிலோ இழைச்சாதான் பேபிமா ஸ்லிம்னே சொல்லலாம். நம்ம அப்படிலாம் ஆகிட்டா நல்லா இருக்காதுடா. இப்போதான் புச்சுக்குட்டி மாதிரி பொறாம உனக்கு. சரி, குண்டு மிளகா இல்லை, ரவுண்ட் சில்லி, ரவுண்டாக இருக்கும்ல, அது சொல்லலாம்ல. அது சொல்லலாம். ஏன்னா நம்ம ரவுண்டாக இல்லை. இதில் காரம் எதுவுமே இல்லை, இந்த வரமிளகா தான் போட்டிருக்கேன். இதில் மேக்ஸிமம் பச்சை மிளகா சேர்ப்பாங்க. அசிடிட்டி இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து பச்சை மிளகா செட் ஆகாது. அதனால் வந்து நான் ரெட் சில்லி போட்டிருக்கேன். மணத்தக்காளி வந்து நல்ல ஸ்டெம்மோடு வரும். அந்த ஸ்டெம்மில் அந்த இலையை மட்டும் பிச்சு வச்சுருக்கிறோம். கீரை எவ்வளோ கொஞ்சம் போட்டிங்கனாலும் வதங்கும் போது அப்படியே சுருங்கிடும். பேசிக்லி வந்து இந்த மணத்தக்காளி கீரைக்கு புண்ணு ஆற்றுற தன்மை உண்டு. வாய் புண்ணு, வயிற்று புண்ணு எல்லாமே. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். மணத்தக்காளி, பூண்டு, தேங்காய் பால், சின்ன வெங்காயம், இது எல்லாமே வந்து மருத்துவ குணம் உள்ளது தான். இது வந்து ஒரு மெடிசினல் ரெசிபின்னே நம்ம சொல்லலாம். அவ்வளோதாங்க. இதில் ஃபைனலாக ஆமாம் தேங்காய் பால் ஊற்றிக்க வேண்டியதான். இது வந்து திக்கு தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால். நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணி சூப்புக்கு கன்சிஸ்டன்சி ஏற்ற மாதிரி. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை வந்து ரொம்ப ருசித்து சாப்பிட்றதுக்காக பண்ணுறதில்ல. ஒன்லி வந்து ஒரு மெடிசினலாக உடம்புக்கு நல்லது. நல்ல சூடான சாதத்தில், ரொம்ப சூடான ரைஸில் இதை ஊற்றி குழைய வச்ச ரைஸில் கொடுத்தா ரொம்ப நல்லது. குக் ஆயிடுச்சா? ஒரு போல் எடுமா.
ஸோ இப்போ வந்து வெஜ்ஜு முடிச்சாச்சு, அடுத்து நம்ம கேட்டகரிக்கு வருவோம். இன்றைக்கி என்ன பேபிமா நம்ம நான்வெஜ்ஜில் குக் பண்ண போகிறோம்? நம்ம வந்து சோயா சிக்கன் பண்ண போகிறோம். சூப்பர். சோயா சிக்கன்னா நம்ம பயங்கரமான சைனீஸ் டிஷ். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இது சைனீஸ் டிஷ் தான். சைனீஸ் டிஷ் தான். பயங்கரமான அந்த சில்லி சிக்கன் மாதிரிலாம் பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை இதில். இது வந்து சோயா சைனீஸ் டிஷ்ஷா இல்லை ஃபியூஷனா? ஃபியூஷன், இண்டோ சைனீஸ். அப்படி சொல்லுங்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு பெனிட்டா சாம்பேல் அவள் எனக்கு சொல்லி கொடுத்தா. அதை இப்போ நான் சொல்லணும்னா செருப்பால் அடிப்பா வீட்டுக்கு வந்து, அதனால் இப்போ சொல்லிடுறேன். பெனிட்டா சொல்லி கொடுத்த டிஷ் ஏன்னா நான் அவள் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு எனக்கு பிடிச்சி நான் செஞ்சது வீட்டில். இதில் நம்ம வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் கேசரி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் போட்டிருக்கேன். இது வந்து நான் முன்னாடியே இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour வந்து இது மேரினேட் பண்ணி ஊறினா தான் அது நல்லாயிருக்கும். அதனால் நம்ம முன்னாடியே மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சும்மா ஒரு 1/2 glass ஆஃப் வாட்டர் ஊற்றி இதை வந்து இந்த கடாயில் போட்டு நம்ம பாயில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அப்படியே எடுத்து தாளிப்பு போட்டு அப்படியே ட்ரை ஆக்க போகிறோம். அவ்வளோதான். 1 glass ஆஃப் வாட்டர் இருக்குது. இதில் ஒரு 1/2 glass ஊற்றிட்டு கம்ப்ளீட்டாக இதிலே பாயில் பண்ணிடுறோம். இதிலே அப்படியே மூடி வச்சு பாயில் பண்ணி எடுக்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து டெம்பரிங் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இந்த மூடி வைக்கிற கேப்பில் ஏதா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் நினைப்பா டான்ஸ் ஆடுங்க, நான் பார்க்குறேன். இப்போ நம்ம வந்து இதை பாயில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு. நீங்கள் ஏன் வந்து நான் சால்ட் ஆட் பண்ணலன்னு நினைப்பீங்க. ஆக்சுவலி சோயா சாஸ்லேயே சால்ட் இருக்கும், ஜாஸ்தியாகவே இருக்கும். அதனால் நான் வந்து சால்ட் ஆட் பண்ணல. நம்ம ஒன்ஸ் அதை பாயில் பண்ணி எடுத்துட்டு டெம்பரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ட்ரை ஆக்கும் போது நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சால்ட் போட்டுக்கலாம். ஜீவனம் நல்லெண்ணெய். ஓகே. ஜீவனம் நல்லெண்ணெய். இல்லை, இந்த சிக்கனில் வந்து நம்மலாம் எப்போவுமே வேறு மாதிரி செட்டிநாடு ஃப்ளேவர், அந்த பட்டை கிராம்பு இந்த ஃப்ளேவருக்கே யூஸ் ஆகிருப்போம். இதில் வந்து கொஞ்சம் இந்த சோயா சாஸோட ஃப்ளேவர் தான் நிறைய இருக்கும். காஞ்ச மிளகா, ரவுண்டு மிளகா, அதாவது குண்டு மிளகா, கருவேப்பிலை போட்டுரும், 3 குண்டு மிளகா. இப்போ அந்த சிக்கனை போடுங்க. ஸோ கொஞ்சமாக பெப்பர் பவுட்ரு தூவும். இது வந்து நம்ம பிளாண்டாக ஏதாவது ஒரு கிரேவி செஞ்சோன்னா, லைக் சிம்பிள் தால், ரசம் அந்த மாதிரிலாம் செஞ்சோன்னா அதுக்கு இது நல்லாயிருக்கும். இது வந்து தவா ஃப்ரை மாதிரி சுக்கா மாதிரி எடுக்கணும். The delicious soya chicken is ready. Yay! Let's have it. ஸோ இதே மாதிரி உங்ககிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் இருந்தால் எங்களுக்கு அனுப்புங்க. நீங்களே எங்கள் கூட சேர்ந்து சமைக்கலாம், ஜாலியாக சமைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பிஹைண்ட்வுட்ஸ் ஆஷ் சேனல். அப்புறம் எங்களோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸை நல்ல சிரிச்சுக்கிட்டே போடுங்க. என்ன சார், உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் கிளம்புறோம். இதே மாதிரி அடுத்த எபிசோடில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஸோ பை ஃப்ரம் மை பேபிமா கிரேஸ்
ஷெஃப் விமல் கிளாஸ்டன் அண்ட் திவ்யா. பாய். Eastern Masala Asal Masalagalin Subai presents the Grace Kitchen Show powered by SIUK Study in UK and Sweet Kadai.